Next topic, null space and range. Null space definition. Let V and W be vector spaces over the field capital F and T from V to W be a linear transformation. The null space of capital T or kernel of capital T is defined by kernel of T equal to n of T equal to set bracket x belongs to capital V such that T of x equal to 0. இங்க டெஃபினேஷன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா V and W ங்கிறது வெக்டர் ஸ்பேசஸ், F ங்கிறது ஃபீல்டு, T from V to W ங்கிறது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இங்க நல் ஸ்பேஸ் ஆஃப் T நாலும் கர்னல் ஆஃப் T நாலும் ஒண்ணுதான். நம்ம கர்னல் ஆஃப் T தான் KERT னு போட்டிருக்கோம், நல் ஸ்பேஸ் ஆஃப் T தான் கேபிட்டல் N ஆஃப் T னு போட்டிருக்கோம். இங்க என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னா, இங்க நம்ம V ங்கிற வெக்டர் ஸ்பேஸ்ல X ங்கிற எலிமெண்ட் வந்து எடுக்கிறோம். X ங்கிற எலிமெண்ட் வந்து ஒரு வெக்டர் தான். T of x equal to 0 ங்கிற கண்டிஷன் வந்து இங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு செட்ல போட்டோம்னா அந்த செட்டை தான் நம்ம கர்னல் ஆஃப் T or N of T னு சொல்லலாம். தட் இஸ் நல் ஸ்பேஸ் ஆஃப் T னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் ரேஞ்ச். லெட் V and W be vector spaces over the field capital F and T from V to W be a linear transformation. The range of T or image of T is defined by R of T is equal to Im of T equal to set bracket T of x such that x belongs to capital V. இந்த டெஃபினிஷன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, V and W ங்கிறது வெக்டர் ஸ்பேசஸ், F ங்கிறது ஃபீல்டு, T from V to W ங்கிறது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இங்க ரேஞ்ச் ஆஃப் T நாலும் இமேஜ் ஆஃப் T நாலும் ரெண்டு ஒண்ணுதான். ரேஞ்ச் ஆஃப் T தான் R of T னு நோட் பண்ணிருக்கோம், இமேஜ் ஆஃப் T தான் Im of T னு நோட் பண்ணிருக்கோம். அதாவது x ங்கிற எலிமெண்ட் வந்து V ங்கிற வெக்டர் ஸ்பேஸ்ல இருக்கு. இந்த எக்ஸ்ங்கிற எலிமெண்ட் வந்து ஒரு வெக்டர் தான். நம்ம எக்ஸ்ங்கிற எலிமெண்டோட இமேஜஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு செட்ல எழுதுறோம், அதாவது T of x ஃபார்மட். நம்ம Vங்கிற செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அதோட இமேஜஸ் கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு செட்ல எழுதணும்னா அந்த செட்டை தான் நம்ம ரேஞ்ச் ஆஃப் T ஆர் இமேஜ் ஆஃப் T னு சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். லெட் T from R³ to R² be a linear transformation defined by T of A1, A2, A3 is equal to A1 minus A2, 2A3. Find N of T and R of T. இங்க T from R³ to R² கொடுத்துருக்காங்க. T ங்கிறது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், R³ R² வெக்டர் ஸ்பேசஸ். இங்க R³ ங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ட்ரிப்லெட்ஸா இருக்கும், R² ங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஆர்டர்ட் பேர்ஸா இருக்கும். இங்க லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா, T of A1, A2, A3 equal to ordered per A1 minus A2, 2A3. இங்க triplet A1, A2, A3 ங்கிறது R³ ங்கிற வெக்டர் ஸ்பேஸ்ல இருக்கும். இங்க ordered per A1 minus A2, 2A3 ங்கிறது R2 ங்கிற வெக்டர் ஸ்பேஸ்ல இருக்கும். இங்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா, N of T யும் R of T யும் கேட்டிருக்காங்க. N of T ங்கிறது null space of T, அதாவது kernel of T, ரெண்டு ஒண்ணுதான். R of T ங்கிறது range of T or image of T. சொல்யூஷன். நம்ம null space definition படி N of T is equal to set bracketல x belongs to V such that T of x equal to 0 னு எழுதிக்கலாம். இங்க V ங்கிற வெக்டர் ஸ்பேஸ்க்கு பதிலா நம்மளுக்கு R³ ங்கிற வெக்டர் ஸ்பேஸ் இருக்கு. இங்க x ங்கிற எலிமெண்ட் வந்து நம்ம R³ ங்கிற வெக்டர் ஸ்பேஸ்ல எடுப்போம். அப்ப x ங்கிற எலிமெண்ட் வந்து triplet ஃபார்மட்ல இருக்கும். அப்ப N of T is equal to set bracketல x equal to triplet A1, A2, A3 belongs to R³. நம்ம V ங்கிற வெக்டர் ஸ்பேஸ்க்கு பதிலா R³ ங்கிற வெக்டர் ஸ்பேஸ் எடுத்திருக்கோம். such that இங்க x க்கு பதிலா நம்ம வந்து இந்த triplet சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அப்ப என்ன வரும்னா T of A1, A2, A3 equal to 0. இந்த டெஃபினிஷன் படி எழுதியிருக்கோம். that is equal to set bracketல x equal to triplet A1, A2, A3 belongs to R³ such that நம்மளுக்கு क्वेश्चनல லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த ஃபார்மட் படி இங்க இருக்கிறத நம்ம எழுதணும். அப்ப இங்க என்ன வரும்னா ஆர்டர்ட் பர் A1 minus A2, 2A3 equal to 0. 0க்கு பதிலா நம்ம ஆர்டர்ட் பர் 0, 0 போட்டுக்கலாம். ஏன்னா இங்க இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஆர்டர்ட் பரா இருக்கு, அதனால நான் வந்து 0க்கு பதிலா ஆர்டர்ட் பர் 0, 0 போட்டிருக்கேன். that is equal to set bracket x equal to triplet A1, A2, A3 belongs to R³ such that இந்த ரெண்டு ஆர்டர் பேரையும் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். அப்ப என்ன வரும்னா A1 minus A2 equal to 0. நெக்ஸ்ட் செகண்ட் காம்போனன்ட்டையும் ஈக்குவேட் பண்ணுவோம். அப்ப என்ன வரும்னா 2A3 equal to 0 னு வரும். நெக்ஸ்ட்
equal to set bracket x equal to triplet a1 a2 a3 belongs to r cube such that இங்க minus a2 ஈக்குவலுக்கு அந்த செட் கொண்டு போகும்போது நம்மளுக்கு plus a2 ஆயிரும். அப்ப என்ன வரும்னா a1 equal to a2, இங்க 2a3 equal to 0, இதை சால்வ் பண்ணா நம்மளுக்கு a3 equal to 0 தான் கிடைக்கும். அப்ப n of t is equal to இந்த ட்ரிப்ளெட்ல நம்ம என்ன எழுதுறோம்னா a1க்கு வந்து a1 தான் வரும், இங்க a1 a2 ஈக்குவல்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த a2 இருக்கிற பிளேஸ்ல நம்ம a1 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், a3 வந்து 0ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம இந்த ட்ரிப்ளெட்ல a3க்கு வந்து 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்ப இங்க ட்ரிப்ளெட் a1, a1, 0 such that இந்த a1ங்கிறது ஒரு ரியல் நம்பர், அதனால தான் நான் a1 belongs to r ன்னு போட்டிருக்கேன். rங்கிறது ரியல் நம்பர் ஃபீல்டு. இப்போ நம்ம நல் ஸ்பேஸ் ஆஃப் t வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். நல் ஸ்பேஸ் ஆஃப் tங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஃபார்மட்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம r of t என்னன்னு கால்குலேட் பண்ணணும். r of t னா ரேஞ்ச் ஆஃப் t ன்னு அர்த்தம். ரேஞ்ச் ஆஃப் t டெஃபினிஷன் படி r of t is equal to செட் பிராக்கெட்ல t of x such that x belongs to v. இங்க vங்கிற வெக்டர் ஸ்பேஸ்க்கு பதிலா நம்ம r கியூப்ங்கிற வெக்டர் ஸ்பேஸ் எடுப்போம். r of t is equal to செட் பிராக்கெட்ல t of a1, a2, a3 such that இந்த ட்ரிப்ளெட் வந்து r கியூப்ங்கிற வெக்டர் ஸ்பேஸ்ல இருக்கும். இங்க ட்ரிப்ளெட் a1, a2, a3 ஓட இமேஜ் தான் t of a1, a2, a3. நம்மளுக்கு क्वेश्चनல t of a1, a2, a3 வந்து ordered per a1 minus a2, 2a3 ன்னு கொடுத்திருந்தாங்க. அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்ப செட் பிராக்கெட் ordered per a1 minus a2, 2a3 such that triplet a1, a2, a3 belongs to r cube. இது வந்து ordered per, இந்த ordered per வந்து r squaredங்கிற வெக்டர் ஸ்பேஸ்ல இருக்கும். அதாவது r கியூப்ங்கிற வெக்டர் ஸ்பேஸ்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் கால்குலேட் பண்ணோம்னா அந்த இமேஜ் வந்து r ஸ்கொயர்ங்கிற வெக்டர் ஸ்பேஸ்ல இருக்கும். r of t is equal to இங்க இமேஜஸ் எல்லாமே ஆர்டர்ட் பேர்ஸ்ல தான் இருக்கும். இந்த ஆர்டர்ட் பேர்ஸ் எல்லாமே r ஸ்கொயர்ங்கிற வெக்டர் ஸ்பேஸ்ல இருக்கும். அதனால தான் இங்க r ஸ்கொயர் போட்டிருக்கேன். அப்ப ரேஞ்ச் ஆஃப் t ஆர் இமேஜ் ஆஃப் t வந்து நம்மளுக்கு r ஸ்கொயர்ங்கிற வெக்டர் ஸ்பேஸ் தான் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நோட், இது ஒரு ரிசல்ட். Let V and W be vector spaces and let T from V to W be a linear transformation. If beta is equal to set bracket la V1, V2, etc. Vn is a basis for capital V, then R of T is equal to span of T of beta equal to span of set bracket la T of V1, T of V2, etc. T of Vn. இந்த ரிசல்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா V and Wங்கிறது வெக்டர் ஸ்பேசஸ், T from V to W கொடுத்திருக்காங்க. Tங்கிறது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் பீட்டா ஈக்குவல் டு செட் பிராக்கெட்ல V1, V2, etc. Vங்கிறது Vங்கிற வெக்டர் ஸ்பேஸோட பேசிஸ் கொடுத்திருக்காங்க. இங்க R of Tங்கிறது ஸ்பேன் ஆஃப் T of பீட்டாவுக்கு ஈக்குவலா இருக்கு. இங்க பீட்டாவுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு பேசிஸா சப்ஸ்டிட் பண்ணும்போது ஸ்பேன் ஆஃப் T of V1, T of V2, etc. T of Vnங்கிறது வரும். இந்த செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே லீனியர்லி இண்டிபெண்டன்ட் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்படி சாட்டிஸ்ஃபை ஆனாதான் இந்த செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை நம்ம பேசிஸ் ஃபார் ஆர் ஆஃப் டீன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்பேனிங் செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் ஆர் ஆஃப் டீயை ஜெனரேட் பண்ணுது. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், டிஃபைன் தி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் T from P2 of R to M2 cross 2 of R by T of f of x equal to, இது ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ். First row, first entry f of 1 minus f of 2, second entry 0, second row first entry 0, second row second entry f of 0. Find R of t and dimension of R of t. இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா tங்கிற லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. P2 of Rங்கிறது வெக்டர் ஸ்பேஸ், M2 cross 2 of Rங்கிறதும் வெக்டர் ஸ்பேஸ். இந்த P2 of Rங்கிற வெக்டர் ஸ்பேஸ்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே செகண்ட் டிகிரி பாலினாமியலா இருக்கும். நெக்ஸ்ட் M2 cross 2 of Rங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே 2 cross 2 மேட்ரிசஸா இருக்கும். இங்க லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை இங்க இருக்கிற மாதிரி டிஃபைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் R of Tயும் டைமென்ஷன் ஆஃப் R of Tயும் கேட்டிருக்காங்க. R of Tங்கிறது ரேஞ்ச் ஆஃப் T. இங்க f of xங்கிறது P2 of Rங்கிற வெக்டர் ஸ்பேஸ்ல இருக்கும். இந்த மேட்ரிக்ஸ் வந்து M2 cross 2 of Rங்கிற வெக்டர் ஸ்பேஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம P2 of R ஓட பேசிஸ் என்னன்னு எழுதணும். P2 of Rங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே செகண்ட் டிகிரி பாலினாமியல். அதுல x ஸ்கொயர் டேர்ம், x டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும். சொல்யூஷன், நம்ம P2 of Rக்கு பேசிஸ் எழுத போறோம். let beta is equal to செட் பிராக்கெட்ல கான்ஸ்டன்ட்க்கு பதிலா நான் 1 எடுத்திருக்கேன், x, x squared be a basis for P2 of R.
நெக்ஸ்ட் நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்திருந்த லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் டெஃபினிஷனை நான் இங்க எழுதியிருக்கேன். இதுல f of xக்கு பதிலா இங்க இருக்கிற ஒவ்வொரு பேசிஸையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் f of xக்கு வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப என்ன வரும்னா t of 1 is equal to இங்க f of x வந்து 1, f of 1 என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப xக்கு வந்து 1 போட்டா நம்மளுக்கு f of 1 வேல்யூ வந்து 1 தான் வரும். நெக்ஸ்ட் நம்ம f of 2 வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணணும். அப்ப xக்கு வந்து 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது f of 2 equal to 1 தான் வரும். நெக்ஸ்ட் f of 0 வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அப்ப xக்கு வந்து 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு f of 0 equal to 1 தான் வரும். அப்ப இந்த ஃபார்மட் படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது f of 1க்கு வந்து 1 போடுவோம் மைனஸ் f of 2க்கு வந்து 1 போடுவோம். இந்த 0 என்ட்ரி அப்படியே தான் வரும். செகண்ட் ரோலையும் 0 என்ட்ரி அப்படியே தான் வரும். f of 0க்கு வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணுவோம். இங்க 1 minus 1 வந்து கேன்சல் ஆயிரும். Therefore t of 1 is equal to 2 cross 2 matrix. First row entries 0 0, second row entries 0 1. நெக்ஸ்ட் f of xக்கு வந்து நம்ம x சப்ஸ்டிட் பண்ணணும். அப்ப f of x equal to x னா xக்கு வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு f of 1 வந்து 1 தான் வரும். நெக்ஸ்ட் xக்கு வந்து 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது f of 2 is equal to 2 தான் வரும். நெக்ஸ்ட் xக்கு வந்து 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது f of 0 equal to 0 தான் வரும். அப்ப நம்ம கொஸ்டின்ல கொடுத்திருந்த லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் டெஃபினிஷன் படி சப்ஸ்டிட் பண்ணும்போது f of 1க்கு வந்து 1 போடுவோம் மைனஸ் f of 2க்கு வந்து 2 போடுவோம். நெக்ஸ்ட் 0 என்ட்ரி அப்படியே தான் வரும். செகண்ட் ரோலையும் 0 என்ட்ரி அப்படியே தான் வரும். நெக்ஸ்ட் f of 0க்கு வந்து 0 போடுவோம். Therefore t of x equal to 1 minus 2 வந்து நம்மளுக்கு minus 1 வரும். அப்ப first row entries வந்து minus 1 0, second row entries வந்து 0 0. நெக்ஸ்ட் நம்ம f of xக்கு வந்து x squared சப்ஸ்டிட் பண்ணணும். அப்ப f of x equal to x squared. இதுல xக்கு வந்து நம்ம 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது f of 1 வந்து 1 squared வரும். That is 1 ன்னு வரும். நெக்ஸ்ட் xக்கு வந்து 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது f of 2 equal to 2 squared வரும். 2 squared வந்து நம்மளுக்கு 4 ன்னு வரும். நெக்ஸ்ட் xக்கு வந்து 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது f of 0 வந்து 0 தான் வரும். அப்ப நம்ம क्वेश्चनல கொடுத்திருந்த லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் டெஃபினிஷனை சப்ஸ்டிட் பண்ணும்போது t of x squared equal to f of 1 வந்து 1 மைனஸ் f of 2 வந்து 4, 0 என்ட்ரி அப்படியே தான் இருக்கும். இங்க இருக்கிற 0 என்ட்ரி அப்படியே தான் இருக்கும். f of 0 வேல்யூ வந்து 0. Therefore t of x squared equal to first row entry இங்க 1 minus 4 வந்து minus 3 ன்னு வரும். அப்ப இங்க minus 3 0, second row entry வந்து 0 0. நெக்ஸ்ட் பை நோட் நம்ம நோட்ல எழுதின ரிசல்ட் படி r of t is equal to span of t of beta is equal to span of t of v1, t of v2 etc. t of vn எழுதிக்கலாம். நம்ம நோட் போட்டு எழுதின ரிசல்ட்ல பீட்டா வந்து v1 v2 etc. vn. ஆனா நம்மளுடைய ப்ராப்ளத்துல பீட்டா வந்து 1, x, x square எடுத்திருக்கோம். அப்ப r of t is equal to span of t of beta is equal to இங்க v1 v2 etc. vnக்கு பதிலா நம்ம 1, x, x squared சப்ஸ்டிட் பண்ணனும். அப்ப என்ன வரும்னா span of set bracketல t of 1, t of x, t of x squared. next equal to span of t of 1 matrix நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிருந்தோம். 2 cross 2 matrix, first row entries 0 0, second row entries 0 1, t of x matrix ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிருந்தோம். 2 cross 2 matrix, first row entries minus 1 0, second row entries 0 0. next t of x squared matrix ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிருந்தோம். அதுல first row entries minus 3 0, second row entries 0 0. இங்க 1ங்கற எலிமெண்டோட இமேஜ் தான் இந்த மேட்ரிக்ஸ். அதே மாதிரி xங்கற எலிமெண்டோட இமேஜ் தான் இந்த மேட்ரிக்ஸ். x ஸ்கொயர்ங்கற எலிமெண்டோட இமேஜ் தான் இந்த மேட்ரிக்ஸ். இங்க இருக்கிற 1x x ஸ்கொயர் எல்லாமே P2 of Rங்கற வெக்டர் ஸ்பேஸ்ல இருக்கும். இங்க நம்ம கால்குலேட் பண்ண மேட்ரிசஸ் எல்லாமே M2 cross 2 of Rங்கற வெக்டர் ஸ்பேஸ்ல இருக்கும். நம்ம இந்த செட்ல இருக்கிற மேட்ரிசஸ லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டா டிபெண்டன்ட்டான்னு செக் பண்ணனும். நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ரிக்ஸை எடுத்து செக் பண்றேன். அப்ப AB வந்து நான் ஸ்கேலாரா எடுத்துக்கிறேன். A into இந்த மேட்ரிக்ஸ் 0 0 0 1 plus B into minus 1 0 0 0 equal to 0 மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் இந்த A வந்து இந்த மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணனும். அப்ப என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் ரோ வந்து 0 0, செகண்ட் ரோ வந்து 0A plus B வந்து இந்த மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணனும். அப்ப என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் ரோ minus B 0, செகண்ட் ரோ 0 0 equal to 0 மேட்ரிக்ஸ். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணனும். ஆட் பண்ணும்போது நமக்கு 2 cross 2 மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் ஆட் பண்ணலாம். அப்ப என்ன வரும்னா 0 minus B தான் வரும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற செகண்ட் என்ட்ரி ஆட் பண்ணலாம். அப்ப 0 plus 0 வந்து 0 தான் வரும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆட் பண்ணா 0 plus 0 வந்து 0 தான் வரும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோல இருக்கிற செகண்ட் என்ட்ரி ஆட் பண்ணா A plus 0 வந்து A தான் வரும். அப்ப மேட்ரிக்ஸ் minus B 0 0 A equal to 0 மேட்ரிக்ஸ். இப்ப இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம ஈக்குவேட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் என்ட்ரியையும் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் என்ட்ரியும் ஈக்குவேட் பண்ணனும். அப்ப என்ன வரும்னா minus B equal to 0,
that is b equal to 0. நெக்ஸ்ட் செகண்ட் ரோல இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டையும் இங்க இருக்கிற செகண்ட் ரோல இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டையும் ஈக்குவேட் பண்ணணும். அப்ப என்ன வரும்னா a is equal to 0. நம்மளுக்கு லீனியர் இண்டிபெண்டன்ட் கண்டிஷன் படி a-வும் b-யும் 0ன்னு வந்துருச்சு. அதாவது ஸ்கேலார் வேல்யூஸ் வந்து 0ன்னு வந்திருக்கு. அப்ப இந்த ரெண்டு மேட்ரிசஸையும் நம்ம லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு சொல்லலாம். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் மட்டும் தான் எடுத்து செக் பண்ணணும் அவசியம் கிடையாது. எந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துனாலும் நம்ம செக் பண்ணலாம். இந்த மூணு மேட்ரிக்ஸையும் எடுத்து செக் பண்ணா நம்மளுக்கு லீனியர் இண்டிபெண்டன்ட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. நான் வந்து இந்த செகண்ட் மேட்ரிக்ஸையும் இந்த தேர்ட் மேட்ரிக்ஸையும் எடுத்து செக் பண்ணி காட்டியிருக்கேன். அப்படி செக் பண்ணும்போது நம்மளுக்கு a is equal to -3bன்னு வந்தது. அப்ப இங்க இருக்கிற செகண்ட் மேட்ரிக்ஸும் இந்த தேர்ட் மேட்ரிக்ஸும் நாட் லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு கிடைச்சது. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸையும் இந்த தேர்ட் மேட்ரிக்ஸையும் எடுத்து நான் செக் பண்ணேன். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸையும் தேர்ட் மேட்ரிக்ஸையும் எடுத்து செக் பண்ணும்போது நம்மளுக்கு a equal to 0 b equal to 0ன்னு கிடைச்சது. அப்ப ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸும் தேர்ட் மேட்ரிக்ஸும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. நம்மளுக்கு ஏதாவது ஒரு பேர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்து செக் பண்ணியிருந்தேன். நம்மளுக்கு எந்த பேர் ஆஃப் மேட்ரிசஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதோ அதை தான் ஸ்பேனிங் செட்ல போடணும். therefore r of t is equal to span of நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ரிக்ஸை எடுத்து செக் பண்ணோம். அதனால ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ரிக்ஸை நான் எடுத்திருக்கேன். இதான் நம்மளுடைய r of t, that is range of t. ரேஞ்ச் ஆஃப் டி டெஃபினிஷன் படி நம்ம செட் பிராக்கெட்ல வந்து இமேஜஸ் தான் கலெக்ட் பண்ணி எழுதிருப்போம். இங்கேயும் வந்து நம்ம இமேஜஸ் தான் கலெக்ட் பண்ணிருக்கோம். இந்த இமேஜஸ் வந்து மேட்ரிசஸ் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப ஸ்பேனிங் செட்ல இருக்கிற இந்த ரெண்டு மேட்ரிசஸும் ஆர் ஆஃப் டியை ஜென்ரேட் பண்ணுது. அப்ப நம்ம செட் பிராக்கெட்ல இந்த ரெண்டு மேட்ரிஸும் பேசிஸ் ஃபார் ஆர் ஆஃப் டின்னு எழுதலாம். ஆல்சோ இந்த ரெண்டு மேட்ரிஸும் ஜென்ரேட் ஆர் ஆஃப் டின்னு எழுதிக்கலாம். டைமென்ஷனோட டெஃபினிஷன் படி பேசிஸ்ல இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் நம்ம டைமென்ஷன் சொல்லுவோம். அப்ப இந்த பேசிஸ்ல வந்து 2 மேட்ரிசஸ் இருக்கு. அப்ப ஆர் ஆஃப் டியோட டைமென்ஷன் வந்து 2 தான் வரும். அதான் இங்க இருக்கேன். therefore dimension of r of t is equal to 2. that is dimension of range of t is 2.